ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நாங்கள் இந்திய அணியை கண்டிப்பாக இன்னைக்கு வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் அணி கேப்டன் ரஷீத் கான் சொல்லியிருக்காருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா vs ஆப்கானிஸ்தான் முதல் போட்டி, சூப்பர் 8ல் முதல் போட்டி இவங்க விளையாடுறாங்க ரெண்டு டீமுமே. அதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில் பத்திரிக்கையாளர் சந்திச்சார் நம்ம ரஷீத் கான். அப்போது பத்திரிக்கையாளர்லாம் கேள்வி கேட்டாங்க, உங்கள் டீம் எப்படி இருக்குது, ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லிட்டு. எல்லாம் நார்மலாக தான் பதில் அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் கடைசியாக சொல்லும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக இந்திய அணியை வீழ்த்துவோம், அது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான போட்டி, அதனால் முதல் மேட்ச் நாங்கள் வின் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான ஒரு முதல் அடியே நல்லா இருக்கும். அதனால் நாங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி இந்திய அணியை வீழ்த்தியே தீர்வோம். இது வரைக்கும் T20களையும் சரி வேர்ல்டு கப்லையும் சரி இந்திய அணியை நாங்கள் வீழ்த்ததே கிடையாது. அந்த மோசமான ரெக்கார்டை கண்டிப்பாக நாங்கள் இன்றைக்கி முறியடிப்போம். எங்கள் டீம் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது, ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி இந்திய அணியை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீழ்த்த பார்ப்போம். எங்களுக்கு முதல் வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு அழுத்தமாக சொல்லியிருக்காருங்க நம்ம ரஷீத் கான். இருக்கட்டுங்க, உங்கள் டீம் நல்லா இருக்குது, நல்லா விளையாடிட்டு வந்துட்டுருக்கீங்க, சூப்பர் 8க்கெலாம் குவாலிஃபை ஆகிட்டீங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நீங்கள் இந்த மாதிரிலாம் சவால் விடுறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் பாகிஸ்தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் இந்தியா வச்சுருவோம், நாங்கள் இந்தியாவை இந்த மாதிரி பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணுறோம், மேட்ச் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு. பட் ஒன்றுமே முடியல, அவங்க சூப்பர் 8 கூட குவாலிஃபை ஆகாமல் வெளியே போயிட்டாங்க பாகிஸ்தான் அணி. அதனால் இவங்களும் இந்த மாதிரி நாங்கள் அடிச்சிருவோம் இந்தியாவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி யார் வெற்றி பெறுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பவுமே இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு முன்னே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஜெயிச்சிட்டுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஆனால் சில டீமுங்கெல்லாம் ஜெயிச்சதுக்கு முன்னே நாங்கள் இவங்களை அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. பார்க்கலாம், ஏன்னா ஆப்கானிஸ்தான் நல்லா டீசெண்டாக தான் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் பார்க்கலாம் வெயிட் பண்ணி எந்த மாதிரி ஃபைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்திய அணியிலும் சரிங்க, போலிங்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஐ திங்க் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் குல்தீப் இல்லைனா சஹால் ரெண்டு பேரில் யாருனா வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. முக்கியமாக சிராஜ் ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு எந்த மாதிரி ஒரு டீம் இந்திய அணி எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிச்சு கண்டிப்பாக போலிங்க்கு ஸ்பின்னிங்க்கு ஃபேவரான பிச்சு. அதனால் கண்டிப்பாக போட்டி ஸ்பின்னருக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. முக்கியமாக கோலி ஃபார்முக்கு வரணுங்க, அதுதாங்க ரொம்ப ரொம்ப இந்தியா ரசிகர்கள் இயங்கிட்டு இருக்காங்க. நம்ம விராட் கோலி ஃபார்முக்கு வந்தால் மட்டும்தான் இந்திய அணி ஒரு எப்படி சொல்கிறது சூப்பர் 8 சுற்றுலாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அதனால் விராட் கோலி ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரோட பேட்டிங் பார்க்கறதுக்குன்னு இன்னைக்கு கண்டிப்பாக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்க்கலாம் கோலி எந்த அளவுக்கு திரும்பி ஃபார்முக்கு வராங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி இந்தியா vs ஆப்கானிஸ்தான் மேட்சுங்க. இன்றைக்கி போட்டியில் யார் வின் பண்ணுவாங்க, நீங்கள் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்திய அணியில் எந்த மாதிரி ஒரு மாற்றம் வரணும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் ஐக்கானை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.